Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன், ரன்னிங் ஒயர் இல்லாம ஒரு லைன் அப்படினு மாத்தி போட்டுருக்கேன். இந்த கூட போடுறதுக்கு 1.5 ரோல் ஒயர் தேவைப்படும். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு 6 அடியில 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 20 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். அடுத்ததா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர்ல 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி ஈவனா இல்லைன்னா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 2வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததா 4வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ கட் பண்ண 20 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு நம்ம அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் வந்து சென்டர் லைனு. இப்போ இந்த லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 4 லைனும் போட போகிறோம். மொத்தம் நம்ம 10 லைன் வந்து அடி போட போகிறோம். இந்த 10 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 4 லைனும் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 10 லைன் வந்து அடி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் இந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு வாங்க. சுற்றி எல்லா பக்கமும் நாட் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ சுற்றி இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2வது லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இங்கே இருக்கிற ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர்ல நாட் போட்டோம். இப்போ அடுத்த ஒயர்ல நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயர்ல நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. சுற்றி எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கமே இருக்கட்டும். நம்ம அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் போட போகிறோம். இப்போ நம்ம கீழே எப்படி இங்கே ரன்னிங் ஒயர் இல்லாமல் ரெண்டு ஒயராக எடுத்து போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த லைன்லேயும் போட போகிறோம். ஆனால் நம்ம நாட் போடும்போது பார்த்திங்கன்னா கீழே எந்த இடத்துல நாட் வருதோ அதே இடத்துலையே இங்கே மேலே நாட் வர மாதிரி போட போகிறோம். பாருங்கள், இப்போ அந்த நாட்டுக்கு மேலே நேராக வருது பாருங்கள். அந்த 2 ஒயரையும் எடுத்து நான் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு வாங்க. இந்த 3வது லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ உள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4வது லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் உள் பக்கமாக இருக்கட்டும். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். பாருங்கள், இங்கே கீழே நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக நாட் வர மாதிரி போடணும். இப்போ அந்த நாட்டுக்கு நேராக இருக்கிற இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போடணும். அடுத்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடணும். இதே மாதிரியே மாற்றி ஒவ்வொரு லைனாக வந்து போட்டு வாங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ரன்னிங் ஒயர் இல்லாமல் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் அப்படின்னு மாற்றி வந்து போட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக போடும்போது. இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக சொருகி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகிட்டோம். இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிற இந்த ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கூடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.